கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 4 மாதம் கிருபையாக நம்மளை நடத்தி வந்த தெய்வம் இந்த புதிய மாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில வேளைகளில் நம்ம இந்த புதிய மாதத்தை தொடங்கும் பொழுது பல எதிர்பார்ப்போடு கூட நின்று கொண்டிருக்கலாம். வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லி. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் நம்முடைய வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அநேக சூழ்நிலையில் நம்முடைய காரியங்கள் வாய்க்கலன்னு சொல்லி சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறாருன்னு சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக இந்த மாதம் உடைய வாழ்க்கையில் அவர் காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாம். சர்வவல்லமையுள்ள தெய்வமே, இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்தீங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிற கிருபைக்காக நன்றி. எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற பொருளாதாரம் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நீர் வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் விட்டுக் கொடுக்குறோம். பெரிய காரியம் செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.